விஷத்தில் முன்னால் இருக்கிறது பின்னால் இருக்காதுன்னு பார்க்காதீங்க. பாம்பு இருக்கிற விஷத்தில் மொத்தமே அது மனுஷனை கொல்லத்தான் செய்யும். நீங்கள் அவங்க ஏன் தொகுதி மறுவரையை சொல்கிறாங்க? அதுக்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்குது. பார்டரில் இஸ்லாமியர்களை நாளை பிரித்து போட்டுருவாங்கன்னு சொன்னீங்க. இன்னொன்று பட்டியலின மக்களை அவங்களையும் பார்டரில் அப்படி பிரித்து போட்டுருவாங்கன்னு சொல்கிறீங்களே, எப்படி இது சாத்தியம், எப்படி முடியும்னு கேட்குறேன் சட்டப்படி. இப்போ சட்டப்படி என்னென்னா, நீங்கள் இப்போ இதில் பாதிக்கப்பட்டவங்க நாங்களே அஸ்ஸாமில் அப்படி தான் பண்ணோம். இதனால பிஜேபிக்கு என்ன லாபம்? பிஜேபிக்கு என்ன லாபம்னா, பிஜேபி நினைக்கிற இந்து ராஷ்டிராவை நோக்கி போவதற்கு இது உதவும். நீங்கள் இதுவரை இந்தியாவினுடைய வரலாற்றில் ஆளும் கட்சியில் ஒரு இஸ்லாமிய எம்பி கூட இல்லாமல் இருந்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஃபஸ்ட் டைம் அவங்க பண்ணாங்க. ஒவ்வொரு பெண்ணும் 2.1 குழந்தை, அதாவது 10 பெண்கள் சேர்ந்து 21 குழந்தை பெற்றெடுத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க தொகுதி மறுவரையறை விஷயம்? இல்லை, அநேகமாக இதை கைவிட வேண்டும் என்று எல்லாரும் சொல்லுவோன்னு நினைக்கிறேன். திமுக அதைத்தான் சொல்லுவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதைத்தான் 9 வருஷ காலமாக அவங்க பவர்ஃபுல்லாக ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நோக்கி போகும். தொகுதி மறுவரையறை அந்த விஷயம் இருக்குல்ல, இதுக்கும் இந்த தமிழ் தாய் வாழ்த்து, ஒரே நாடு ஒரே தேர்தல், தேசிய கீதம், வந்தே மாதரம், இது எல்லாத்துக்கும் முடிச்சு போட்டு தான் பார்க்கணுமா? தொகுதி மறுவரையறையை அதிமுக ஆதரிச்சிச்சு. நீங்கள் இப்போ விஷத்தில் முன்னால் இருக்கிறது பின்னால் இருக்காதுன்னு பார்க்காதீங்க. பாம்பு இருக்கிற விஷத்தில் மொத்தமே அது மனுஷனை கொல்லத்தான் செய்யும். நீங்கள் அவங்க ஏன் தொகுதி மறுவரையை சொல்கிறாங்க? அதுக்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்குது. இந்த நோக்கம் என்னென்னா, எல்லாரும் இப்போ யாருக்கு எத்தனை, அதாவது மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லாமல் ஆக்க வேண்டும். எவனெல்லாம் சண்டை போடுறானோ அவனையெல்லாம் இல்லாமல் அதிகாரம் இல்லாதவனாக மாற்றுங்கிறது ஒன்று. ரெண்டாவது விஷயம் அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், தொகுதி மறுவரையறை செய்யும்போது அந்த பவுண்ட்ரிஸ் இருக்குல்ல, அதை மாற்றி அமைப்பது. பவுண்டரி எந்த இடத்துல எதை மாற்ற போகிறாங்கன்னு சொல்கிறீங்க? இப்போ உதாரணமாக ஒரு தொகுதியில் இஸ்லாமியர்கள் கான்சன்ட்ரேட்டராக இருக்காங்க. அதை 3 தொகுதி 4 தொகுதியில் அந்த பார்டரில் வச்சு பிரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எங்கேயும் பெரும்பான்மை வர முடியாது. இப்போ சில இடங்களில் எஸ்சி எஸ்டி ஜெயிக்கிறாங்க. அது எஸ்சி எஸ்டிக்கு தான் ஒதுக்குவாங்க. ஆனால் இதை மறுவரையறை செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பிஜேபிக்காரர் ஜெயிக்கிறது மாதிரி வச்சுட்டாங்கன்னா, அங்கேருந்தும் ஒரு எஸ்சியோ எஸ்டியோ தான் ஜெயிப்பார். ஆனால் அவர் பிஜேபி சொல்கிறத தான் செய்வாரே தவிர எஸ்சி எஸ்டிக்காக நிற்க மாட்டார். இப்போ நீங்கள் 2 விதம் பொதுமக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இப்படி கேட்குறேன். 2 விதமாக சொன்னீங்க. ஒன்று, பார்டரில் இஸ்லாமியர்களை நாளை பிரித்து போட்டுருவாங்கன்னு சொன்னீங்க. இன்னொன்று, பட்டியலின மக்களை அவங்களையும் பார்டரில் அப்படி பிரித்து போட்டுருவாங்கன்னு சொல்கிறீங்களே, எப்படி இது சாத்தியம், எப்படி முடியும்னு கேட்குறேன் சட்டப்படி. இப்போ சட்டப்படி என்னென்னா, நீங்கள் இப்போ இதில் பாதிக்கப்பட்டவங்க நாங்களே அஸ்ஸாமில் அப்படி தான் பண்ணாங்க. மேற்கு வங்காளத்தில். அதாவது என்னென்னா, ஓகே, இந்த தொகுதியில் ஆட்கள் அதிகமாக இருக்காங்க, ஒரு தொகுதிக்கு 5 லட்சம் பேர் வாக்காளர்கள்னு வச்சுக்கிறோம். ஆனால் இதில் 6 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 1 லட்சம் பேரை குறைக்கணும். அப்போ அதை என்ன செய்யலாம்? ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் வைக்கலாம். அல்லது என்ன பண்ணலாம், அந்த பகுதியினுடைய பெரிஃபெரியில் இருக்கிறத, இப்போ இந்த தொகுதின்னு வச்சுக்கோங்களேன், தீநகர் தொகுதி, அடுத்து என்ன 1000 விளக்கு வருதா, 1000 விளக்கத்துக்கு கொஞ்சத்தை கொடுத்துடலாம். இன்னொன்று, இந்த தொகுதியினுடைய இன்னொரு பக்கம் அண்ணா நகர் வருதா, அண்ணா நகருக்கு கொஞ்சத்தை கொடுத்துடலாம். அப்போ இந்த தொகுதி என்ன ஆயிரும்? இதில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வெவ்வேறு தொகுதிக்கு போயிடுவான். அப்போ தீர்மானிக்கிற சக்தியாக அவர்கள் இருக்க முடியாது. இதனால பிஜேபிக்கு என்ன லாபம்? பிஜேபிக்கு என்ன லாபம்னா, பிஜேபி நினைக்கிற இந்து ராஷ்டிராவை நோக்கி போவதற்கு இது உதவும். நீங்கள் இதுவரை இந்தியாவினுடைய வரலாற்றில் ஆளும் கட்சியில் ஒரு இஸ்லாமிய எம்பி கூட இல்லாமல் இருந்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஃபஸ்ட் டைம் அவங்க பண்ணாங்க. இதை அவங்க திட்டமிட்டு வேட்பாளர் இல்லாமல் பண்ணாங்கல்ல. இப்போ இன்னொரு கட்சிகளுக்கே என்ன சிரமம் வரும்? இந்த தொகுதினா முஸ்லீம் வேட்பாளர் தான் நிப்பாட்டணும், ஆனால் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இல்லை. அப்போது அவங்க அதை குறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே வர்ற இஸ்லாமியர் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடுவார்ல. இதர கட்சிகளுமே நிப்பாட்டுறதுக்கு பயப்படுவாங்க தானே. பெரும்பான்மை இப்படி இருக்குது. பலரும் ஜாதி பார்த்து மதம் பார்த்து தான் நிப்பாட்டுறாங்க, இல்லாமல் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய தொகுதி மறுவரையினால் தமிழ்நாட்டுக்கு என்ன நஷ்டம்?
அதான் நான் சொல்கிறேன், இது எல்லாமே சேர்ந்தது தான். ஒன்று, தமிழ்நாட்டினுடைய அவங்க ஏற்கனவே நீங்கள் எல்லாருமே எதோடனா ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படையான அந்த கோட்பாட்டோடு சேர்ந்து பாருங்கள். மாநிலமே இருக்கக்கூடாது, அப்படி இருந்தாலும் மொழிவாரி மாநிலமாக இருக்கக்கூடாது, அதிகாரமற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு. நீங்கள் 2 விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. ஒரு விஷயம், அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் நமக்கு 2 விஷயம் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை மற்ற மாநிலத்தினுடைய மக்கள் தொகை மாதிரி அதிகமாகலை. இன்னும் சொல்லப்போனால் வருங்காலத்தில் இது குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டு என்னென்னா 2.1. ஒவ்வொரு பெண்ணும் 2.1 குழந்தை, அதாவது 10 பெண்கள் சேர்ந்து 21 குழந்தை பெற்றெடுத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. 10 பெண்கள் சேர்ந்து 21 குழந்தைகள், அதாவது 2.1 சராசரி. ஆனால் இப்போ தமிழ்நாட்டினுடைய டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 1.3, அதாவது 3/2 பங்குக்கும் குறையும். அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்ம மக்கள் தொகை கூடுவதற்கு பதிலாக குறையும். தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை இப்போ உயரும் விகிதம் வந்து இந்தியாவிலேயே இது கம்மியாக இருக்குது. இனிமே உயரும் விகிதம் இல்லை, இது குறையும். அதாவது சராசரியாக 2.1 ஆள் இறந்து போவார், ஆனால் பிறக்கிறது 1.3 இருக்கும். அப்போ இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, இதன் காரணமாக தமிழ்நாடு, அதனால தான் ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா 1971 சென்சஸ் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று. இப்போ அதை அவங்க கேட்குறதா இல்லை. நீங்கள் ஃபினான்ஸ் கமிஷன், சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷன், அது வந்து பணத்தை ஒதுக்கீடு செய்வதே, மாநிலங்களுக்கு இடையில் ஒதுக்கீடு செய்வதே 11வது நிதிக்குழு வரை அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெறும் மக்கள் தொகை மட்டும்தான் க்ரைட்டீரியாவாக இருந்தது. இப்போ 4 காரணிகள் வச்சுருக்காங்க. மக்கள் தொகை, இன்கம் கேப், ஃபாரஸ்ட் கவர், அப்புறம் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம், அதுக்கு ஒரு வெயிட்டேஜ். இதனால் தமிழ்நாட்டினுடைய ஏற்கனவே கிட்டத்தட்ட 6.9% வரை மாநிலங்களுக்கு இடையில் பகிர்வு வரும்போது 6.9% வரை தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது. இப்போ அது 4.07ன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் இப்போ நமக்கு கிடைக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் பெருசாக எதிர்ப்புகள் இல்லை. முதலமைச்சர் தலைமையில் எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக புறக்கணிச்சிச்சு. திமுக அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக வலுவாக எதிர்த்து நின்றுச்சு. இப்போ திமுக எதிர்க்கலையோ பிஜேபி கூட ஒத்து போகுதுங்கிற சில கேள்விகள்லாம் முன்வைக்கப்படுது. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் பெருசாக அதை எடுத்துக்கல. இது ஒரு விஷயம் இல்லை. அதில் தான் என்னென்னா, திமுக அந்த காலத்தில் முதலமைச்சர் அதை ஃபோர்ஃப்ரண்ட்லேருந்து பண்ணிகிட்டு இருந்தார் திரு ஸ்டாலின். நரேந்திர மோடி பிரதமராக ஒரு இடத்துல இதை பற்றி பேசின உடனேயே இவர் எதிர்வினை ஆற்றினார். தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார், தென் மாநில முதல்வர்கள் கூட்டத்தை கூட்டினார். இன்றைக்கி அப்படி ஒரு முன்முயற்சி எடுக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. காரணம் அதான், நீங்கள் ஆள்ற கட்சி அதை செஞ்சுருக்கணும், அதை செய்யலை. அதனால் அது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு. நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, நீங்கள் அழுத்தம் தரலாமே. சொல்லிட்டோமே இது காவிரி பிரச்சனை, அவங்க எல்லாம் நாங்கள் சொல்கிறதையே கேட்டுட்ருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? அவசியம் இது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? தொகுதி மறுவரையறை விஷயம் இல்லை, அநேகமாக இதை கைவிட வேண்டும் என்று எல்லாரும் சொல்லுவோன்னு நினைக்கிறேன். திமுக அதைத்தான் சொல்லுவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதைத்தான் 9 வருஷ காலமாக அவங்க பவர்ஃபுல்லாக ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நோக்கி போகும். அப்போ வந்தே மாதரம் மாதிரியான ஒரு நிலைமை தொகுதி மறுவரையறை விஷயம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் பிஜேபி பேக் அடிக்க வாய்ப்பு இல்லை. முன் வச்ச காலம் பின் வைக்க மாட்டாங்க. சொல்ல முடியாது. அவங்க 2/3 மெஜாரிட்டி தேவை. 2/3க்கு 1 குறைஞ்சா கூட அது ஒப்பேராது இல்லை. ஏதோ இதை சாத்தியப்படுத்துவதற்கு அவங்க எந்த எல்லைக்கு போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் 282 இருந்தபோது கூட கட்சிகளை இப்படி உடைக்கலாம். 303 இருந்தபோதும் அப்படி உடைக்கலாம். 240 தான் போன தடவை ஜெயித்தாங்க. ஆனால் இந்த தடவை 2/3 மெஜாரிட்டியை போய் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் பண்ணுவாங்கன்னு நான் பார்க்குறேன். தமிழக அரசு அமைதியாக இருப்பதை பார்த்தா ஒருவேளை இதெல்லாம் சாத்தியப்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிறது தான் யோசிக்க தோணுதான். வெயிட் பண்ணுவோம். அது தமிழ்நாடு அரசாங்கத்தால் இதையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. சவுத் இந்தியா நினச்சா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, அதான் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து நின்றால் அது சாத்தியம்.
ஒருவேளை இந்த தொகுதி மறுவரையறையை மத்திய அரசு சாத்தியப்படுத்தி விட்டால் சவுத் இந்தியாவுடைய ஆதரவே இல்லாமல், துணையே இல்லாமல், ஒரு வாக்கு ஆதரவு இல்லாமல் பிஜேபினால குறிப்பிட்ட 9 மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களை வச்சு அவங்களால காலகாலத்துக்கு ஆட்சி நடத்திட முடியும். இது வந்து அபாயமா அல்லது? அபாயம்தான், ஆனால் அதெல்லாம் நீடிக்காது. அதுக்கு முன்னால் என்ன விலை கொடுக்குறோங்கிறது மட்டும்தான் பிரச்சனையே தவிர, இதெல்லாம் சாத்தியம் என்றால் ஹிட்லர் இன்றைக்கு வரை இருந்திருக்க வேண்டும், அல்லது அவங்க கட்சி ஆண்டிருக்கணும், முசோலினி இதுவரை ஆண்டிருக்கணும், ஆங்கிலேயர்களை தான் நம்மளை ஆண்டிருக்கணும். இதெல்லாம் சாத்தியம் பட்டுச்சதா என்ன? எனவே மக்கள் தீர்மானிப்பாங்க. நீங்கள் சொல்கிறது கட்சிகள் பல நேரங்களில் இப்போ நம்ம வந்து நீட்டுக்கு எதிராக நம்ம சண்டை போட்டோம், பிரதான சம்மந்தமாக சொன்னோம். ஆனால் இளைஞர்கள் தானாக முன் வந்தாங்கல்ல, எந்த அரசியல் கட்சியையும் தாண்டி முன் வந்தாங்கல்ல. ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம கொடுத்த விலை அதிகம். அப்போ தொகுதி மறுவரையறை விஷயத்தில் புரட்சி வெடிக்கும்னு நான் புரிஞ்சுக்கட்டுமா? ஒருவேளை உடனடியாக இல்லைனாலும் அது இயல்பாக அப்படி தான் நடந்து தீரும். அதனால் நீங்கள் முழுமையாக பாதிக்கப்படுகிறீர்கள் என்ற நிலைமை வந்தால் அதுதான் நடக்கும். அவ்வளோ பெரிய விலை கொடுக்க பிஜேபி தயாராக இருக்காது, அதனால பின்வாங்க வாய்ப்பு இருக்குது. அவங்க அதை எப்படி பிரிக்கிறதுன்னு தான் பார்ப்பாங்க. எல்லா முரட்டுத்தனமாக இருக்கிற சர்வாதிகாரம் ஃபேசிஸ்ட்டுகள், இப்போது ஹிட்லருக்கு என்ன இருந்தது? உலகத்தை நான் அடிச்சுட்டு நான் பண்ணிட முடியுங்கிற அந்த தைரியம் தானே அடுத்தடுத்து போச்சு. தானே தற்கொலை செய்து கொண்டாரா? முசோலினி நடு ரோட்டில் அவருடைய பிணம் கிடந்தது. பிணத்தை வந்து செருப்பால் அடிச்சுட்டு போனாங்க. அவ்வளோ வெறுக்கத்தக்க ஆளாக இருந்தார். அந்த சாகிற நிமிஷம் வரை அவர் வந்து அதிகாரம் தன் கையில், தன்னை யாரும் பண்ண முடியாதுன்னு நினச்சார். பொதுவாக ஃபேசிஸ்டுகளுக்கு இருக்கக்கூடிய குணம் அதுவாகத்தான் இருக்கும். ஸோ பிஜேபியும் மக்களால் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி இருக்கிற கட்சிகள் உரிய முறையில் பாடம் கற்றுக்கொண்டு அதை எதிர்க்கவில்லை என்றால் மக்கள் அந்த பாடத்தை புகட்டுவார்கள். பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி புரட்சி நடக்குதா, மக்கள் முன்னெடுக்கிறார்களா, பிஜேபி என்ன முன் வச்ச கால பின் வைக்க போகுதா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.